தேசிய அளவிலான பிரச்சனைகள் போகும்போது அந்த வெளிநாட்டினர் வருகை, பொருள் சேவை வரி அந்த மாதிரி சில அதிருப்தி மக்களிடையே இருக்கிற மாதிரி எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மக்கள் சேவை கட்சியோட பல வகையான கருத்துக்களை கூறுவார்கள். பெரும்பாலும் அரசாங்கத்தை குறை கூறுவார்கள். ஆனால் மக்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றால், அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களின் சொந்த வாழ்க்கையை யார் முன்னேற்ற முடியும், அவர்களின் வீடுகளை யார் மேம்படுத்த முடியும், அவர்கள் சுற்றுப்புறத்தை யார் நன்றாக மேம்படுத்த முடியும், அதே சமயத்தில் நாட்டை யார் நன்றாக வழிநடத்தி செல்ல முடியும், இவைகளே முக்கிய கேள்விகள். கடந்த 5 ஆண்டுகளை பார்த்தால் மிக பெரும் பிரச்சனைகளை உலகம் எதிர்கொண்டது. அந்த பிரச்சனைகளிலிருந்து உலகம் இன்னும் மீறவில்லை. பல பெரிய நாடுகள், நம்மை விட வளம் மிகுந்த நாடுகள் இன்னும் கஷ்டத்திலேயே அடங்கியிருக்கின்றன. சில நாடுகள் பண கஷ்டத்தால் மக்கள் அவதிப்படுகின்றனர். அமெரிக்காவில் வேலையின்மை அதிகமாக இருக்கிறது, ஐரோப்பாவில் அந்த மாதிரி இருக்கிறது, ஜப்பானில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. உலகம் இதுவரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக காணாத பெரும் பண பிரச்சனை ஏற்பட்டது. இவைகளெல்லாம் தாண்டி சிங்கப்பூர் நன்றாகவே மீட்சி அடைந்தது. இதற்கு காரணம் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக, மக்களும் அரசாங்கமும் ஒற்றுமையாக செயல்பட்டு முக்கிய உத்திகளை கொண்டு செயல்பட்டதால். அந்த ஒற்றுழைப்பு, ஒருங்கிணைப்பு, நல்ல தலைமை, நல்ல மக்கள் ஒன்று சேர்ந்து பாடுபடுவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முக்கியம். ஏனென்றால் நமக்கு வளங்கள் குறைவு. நமது மக்களே நமது வளங்கள், நமது தலைமைத்துவமே நமது வளம். அந்த மாதிரியாக பார்க்க போனால் உலகளாவிய நிலையில் விலைகள் ஏறுகின்றன. எண்ணெய் விலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அதனால் விலைவாசிகள் ஏறத்தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் குறைந்த வருவாய் குடும்பங்களுக்கு நாம் பலவிதமான உதவிகள் செய்கிறோம். அவர்கள் வீடுகள் வாங்குவதற்கு, அவர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கு, அவர்களுடைய வேலைகளுக்கு கூடுதலாக அரசாங்கம் பணம் கொடுத்து அவர்களுடைய வேலைகளை காப்பாற்றுவது, இந்த மாதிரியான பல வகையான உதவிகள் செய்யப்படுகின்றன. குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு, நடுத்தர வருமானம் மற்றும் உயர் வருமானம் உள்ளவர்களுக்கு வரி தள்ளுபடி வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் வீடமைப்பு வளர்ச்சி கட்டிட வீடுகளில் இருப்பவர்களுக்கு பயனீட்டு கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன. அரசாங்கத்தால் முடிந்தவரை பலவிதமான உதவிகள் எல்லா வகையிலும் செய்யப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகள் குறை கூறுகின்றன. ஆனால் குறை கூறுவதை விட்டு அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் கூறுவதில்லை. இந்த விலை ஏறுகிறது, அந்த விலை ஏறுகிறது, இப்படி இருக்கிறது என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அவர்களிடம் கேளுங்கள், சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எண்ணெய் விலை உயர்வு இருக்கிறது, நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீர்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்வதை விட நல்ல உத்திகள் இருக்கின்றனவா என்று கேட்டு பாருங்கள். மக்கள் ஓட்டு போடும்போது முக்கிய கேள்விகள் என்ன? 2. அந்த ஓட்டுச்சாவடியில் இருக்கும்போது அடுத்த 5 ஆண்டுகளில் நான் மக்கள் செயல் கட்சிக்கு வாக்கு போட்டால் என் வாழ்வு எப்படி இருக்கும், எப்படி வழிநடத்தி போவார்கள் நாட்டை. எதிர்க்கட்சிக்கு நான் ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? எதிர்க்கட்சி மக்கள் செயல் கட்சியை விட என்னை நன்றாக பார்த்து கொள்ள முடியுமா? இது முக்கிய கேள்வி. 2வது கேள்வி, நாட்டை இந்த கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில், உலகளாவிய நிலையில் இருக்கும்போது நாட்டை எந்த கட்சி நன்றாக நடத்தி செல்ல முடியும்? இவை 2மே முக்கிய கேள்விகள். மற்றவையெல்லாம் குறை கூறுவதே தான். சிலருக்கு அந்த குறைகள் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சிங்கப்பூரில் உண்மையான நிலையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்து. பலருக்கும் விலை உயர்வு அவர்களை பாதிப்படைய செய்திருக்கிறது, எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதற்காக முடிந்த வரையில் அரசாங்கம் உதவி செய்கிறது. அந்த உதவி செய்வதை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர் சிங்கப்பூரர்கள் அரசாங்கம் உதவி செய்கிறது என்று நம்புகின்றனர். எதிர்க்கட்சியினர் குறை கூறுவது வழக்கம். இப்போ சொங்டாங் போன தடவை செம்பவானில் இருந்தது. இப்போ தனியாக உங்களோட இதில் மீசுன்னு தனியாக இருந்தது. ஸோ இந்த புது தொகுதி உங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்காங்க? தொகுதி வாசிகள் இது புது குழு தொகுதி, ஈஸ்வன் குழு தொகுதி. ஆனால் தொகுதிகள் புதிதல்ல. 5 தொகுதிகளும் ஏற்கனவே இருந்தனவை. நல்ல ஓரளவு அனுபவமிக்க வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் மக்கள் செயல் கட்சியின் சார்பில். நான் அந்த 5 4 ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள். ஒருவர் பல காலமாக பேராசிரியர் ஜெயக்குமாருக்கு உதவியாக
அவருடைய தொகுதியில் ரொம்ப அடித்தள பணியில் ஈடுபட்டிருந்தவர். மற்றும் தொழிலாளர்களுக்கு முனைப்பில் அவர் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தவர். அதனால் ஐவருக்குமே அனுபவம் இருக்கிறது. இந்த புதுக்குழு தொகுதிக்காக 600 மில்லியன் வெள்ளி செலவில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த நகரத்தை புதுமையாக நிர்ணயம் செய்ய திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். அதே சமயத்தில் மக்களின் தேவைகளுக்கு செவி கொடுக்க எப்போவுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுக்காக பாடுபட தயாராக இருக்கிறோம். அதை மக்கள் நம்புவார்கள் என நான் நம்புகிறேன். இப்போ வந்து பரவலாக எல்லா தொகுதிகளிலையுமே வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து எதிர்த்தரப்போட இது வந்து போட்டி வலுவாக இருக்குது, கடுமையான போட்டின்னு சில இடத்துல சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த எதிர்த்தரப்பு வந்து அதிகரிக்கிறது வந்து இந்த போட்டி அதிகரிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை போட்டி ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் போட்டி இருந்தால் அவர்களுடைய கருத்துக்களை கூற முடியும். மக்கள் செயல் கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை கூற முடியும். மக்கள் அவர்களாகவே தேர்ந்தெடுக்க முடியும் எந்த கருத்துக்கள் செல்லும், எந்த கருத்துக்கள் செல்லாது என்று. அதே சமயத்தில் ஏன் நாம் இந்த பாதையில் போக வேண்டும், ஏன் அந்த பாதை சரியில்லை என்பதும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேட்பாளர்களால் முடியும். மக்களும் தெளிவான முறையில் சிந்தனை செய்து தேர்ச்சி செய்ய முடியும். அதனால் போட்டி நாட்டிற்கு நன்மை என்றே நான் கூறுவேன். ஒப்போசிஷன் இல்லாமல் பொதுவாக மக்கள்கிட்ட பேசும்போதே வந்து அவங்க சொல்கிறாங்க மாற்றங்கள் வேணும், ஏன்னா பழகிட்டோம், இதுவுமே வந்து புதுசாக ஏதாவது வந்து சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாற்றங்கள் வேணுன்ற மாதிரி இன்னொருத்தர் எதிர்த்தரப்புலேருந்து வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு பரவலாக சில பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த சில பேர் கூறுகிறார்கள் என்ன மாதிரி மாற்றங்களாக இருக்கும் நீங்கள்? ஆனால் அவர்களிடம் உட்கார்ந்து ஆழ்ந்து கேட்க வேண்டும். என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு தேவை? பார்க்க போனால் பாட்டாளி கட்சி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பார்லிமெண்ட், அதாவது நம்மளுடைய நாடாளுமன்றம் மற்ற நாடுகளைப் போல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. கேளுங்கள், நன்றாக ஆழ்ந்து கேளுங்கள். என்ன மாதிரியான நாடாளுமன்றத்தை நீங்கள் நன்றாக இருக்கு என்று கேட்கிறீர்கள்? நமக்கு டைவான் போன்ற நாடாளுமன்றம் வேண்டுமா, அமெரிக்கா போன்ற நாடாளுமன்றம் வேண்டுமா, அல்லது பிரிட்டன் போன்ற நாடாளுமன்றம் வேண்டுமா என்று அவர்களிடம் கேளுங்கள். நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அந்த நாடாளுமன்றங்களை எடுத்து காட்டினால் நமது மக்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் என்ன தேவை? நாட்டை வழிநடத்த தலைமைத்துவம் உள்ள முறையில் நன்றாக நாட்டை வழிநடத்த வேண்டும். அதே சமயத்தில் அந்த கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். வருடம் அந்த மாதிரியே 50 ஆண்டு காலமாக நமக்கு நடந்து வந்திருக்கிறது. ஏதோ ஒரு நிலையில் இருந்த சிங்கப்பூர் இப்போது உன்னத நிலைமைக்கு வந்திருக்கிறது. மற்ற பல சிறந்த வாய்ப்புகளை கொண்ட நம்மை விட வளமிக்க பெரிய நாடுகளை விட நாம் மிக வேகமாக முன்னேறிக்கிறோம். இதெல்லாம் ஏன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். தலைமைத்துவம் நன்றாக இருந்ததால் ஒவ்வொரு தலைமுறையிலும் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது மக்கள் செயல் கட்சி. இதை மாற்ற வேண்டும். நாடாளுமன்றத்தில் கூட சர்ச்சை வேண்டும். அந்த சர்ச்சையினால் நல்ல நடைமுறைகளை நாம் கொண்டாட முடியுமா என்று மக்கள் கேட்க வேண்டும். அப்புறம் தெரியும் இந்த நல்ல முறையில் நடக்கும் நாடாளுமன்றத்தில் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்று. தேர்தல் தினம் வரைக்கும் பிரச்சாரங்கள் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது? பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சியின் உத்தியாக இருக்கும். காரசாரமாக பிரச்சாரம் செய்வார்கள். குறை கூறுவதில் அவர்களுக்கு எப்போதுமே நல்ல பயிற்சி உள்ளது. நம்முடைய பிரச்சாரம், மக்கள் செயல் கட்சியின் பிரச்சாரம், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு உதவி செய்ய முடியும், அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன திட்டங்கள் இருக்கிறது என்று கூறுவோம். அவர்கள் பலவாறாக சர்ச்சைகளை கேள்விகளை எழுப்புவார்கள். இது கூடுதலாக இருக்கிறது, அது கூடுதலாக இருக்கிறது என்று. மக்கள் இதை 2 கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக வாக்காளர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைசியில்? அவர்களுடைய அடுத்த 5 ஆண்டுகள், நாட்டின் அடுத்த தலைமுறை, இவையெல்லாம் இந்த தேர்தலில் நிர்ணயிக்கப்படும். மிக மிக முக்கியமான தேர்தல். நம்மளுடைய 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் அது. ஏனென்றால் மக்கள் செயல் கட்சியின்
அடுத்த தலைமைத்துவத்தின் முக்கிய உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்றாக செயல்பட்டால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு நாம் இன்னும் நன்றாக முன்னேறுவோம். அதனால் இந்த 5 ஆண்டுகளை மட்டும் நிர்ணயிக்கும் தேர்தல் அல்ல, அடுத்த 20 ஆண்டுகளை ஓரளவு நிர்ணயிக்கும் தேர்தல். அதே சமயத்தில் 5 ஆண்டுகளில் வரும் வெளிநாட்டு எதிர்ப்புகளை, வெளிநாட்டு சர்ச்சைகளை, அதே சமயத்தில் கருமேகம் போன்று தோன்றும் குழப்பங்களை யாரால் சமாளிக்க முடியும், எந்த தலைமைத்துவம் நன்றாக வழிநடத்த முடியும், அதே சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்வில் யார் மிக முக்கிய மாற்றம் செய்ய முடியும், மேம்படுத்த முடியும், இவைகளே முக்கிய கேள்விகள். இந்த கேள்விகளை நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து விட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும்.